அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ட்ரேட் தமிழ் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன, மற்றும் நாம் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ராடே லெவல்ஸ் ஸ்டாக் டு வாட்ச் எல்லாமே நமக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, நாம் இன்றைக்கி என்ன கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏன் ஆகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இதில் முழுமையாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் டார்கெட், இந்த ரெட் கலர் லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய டவுன் சைட் டார்கெட். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே இந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆனாங்க, அதாவது ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரி, ஓப்பன் ஈக்குவல் டு ஹைங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனாங்க. ஈவன் தோ நாம் என்ன ஒரு புட் சைட்லையுமே வந்து நம்ம கால் வந்து எடுக்கலை, நாம் வந்து வெயிட் பண்ணோம். ஏன்னா நம்மளுடைய வியூஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த ஃபஸ்ட்டு டார்கெட், அதாவது அப்சைட் டார்கெட் அண்ட் டவுன் சைட் டார்கெட் ரெண்டுமே பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனாங்க. அதனாலேயே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலை. அகைன் வந்து இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில், அதாவது ஃபஸ்ட்டு 2 5 மினிட்ஸ் கேண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு கேண்டிலாக வந்து ஃபார்ம் ஆனனால நம்ம வெயிட் பண்ணோம். இங்கே வரைக்குமே மார்க்கெட் வந்து டச் ஆகும், அதாவது 23,410 வரைக்குமே மார்க்கெட் வரும். இந்த இடத்துலேருந்து நாம் அப்சைடுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூவில் இருந்தோம். பட் இந்த ரெட் கேண்டிலை வந்து ஃபுல்லாகவே என்கல்ஃப் ஆகி அகெயின் ஒரு க்ரீன் கேண்டில் போடும் பொழுது நாம் ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணோம். 23,800 பார்த்தீங்கன்னா அபவ் 8 ருபீஸ் மேலே நாம் வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் இது வந்து 8 ருபீஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டும் பை பண்ணலாம் அப்படின்னும் 3.80 சம்திங்கில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து போட்டிருந்தோம். ஒரு சின்னதான ஒரு ட்ரை. அது எதுக்காக அப்படின்னா, நேத்தையோட ப்ரெடிக்ஷன்லேயே சொல்லியிருந்தோம், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மொமெண்டம் இல்லாமல் நம்ம ஒரு 50% ஆஃப் மொமெண்டம் தான் இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சைட்வே மொமெண்டமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மாதிரி வந்து ஒரு வி ஷேக் இல்லை ஒரு யூ மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்கலாம் அப்படின்னு ஒரு 100% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அதாவது 100% வந்து மொமெண்டம் இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஒன் சைடு மொமெண்டமாக இருக்கும். பட் மார்க்கெட் வந்து இன்னையோட ப்ரெடிக்ஷன் படி நமக்கு வந்து ஒரு 50% தான் நம்ம எதிர்பார்த்தோம். அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதான ஒரு ட்ரை வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி ட்ரேட், அதாவது நிஃப்டியோட எக்ஸ்பைரி ட்ரேடுங்கிறதுனால நம்ம சின்னதாக ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம். 8 ருபீஸில் என்ட்ரி 3.85 சம்திங்கில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம். பட் இந்த க்ரீன் கேண்டில் அண்ட் இந்த க்ரீன் கேண்டில் அப்புறமா கூட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து சஸ்டெயின் ஆகாமல் அகெயின் வந்து ஒரு ஃபால் ஆனாங்க. அகெயின் ஃபால் ஆகிட்டு எத்தனை கேண்டில் வந்து நம்மளுடைய இந்த 5 மினிட்ஸ் இந்த நம்பர்ஸ்லேயே வந்து டச் ஆயிருக்காங்க பாருங்க. அப் சைடும் போயிட்டு இந்த கேண்டில் கிட்டையும் நமக்கு போக முடியாமல் அகெயின் வந்து இது கிட்டையே அகெயின் வந்து இந்த இடத்துல பாருங்க, இதில் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி இருந்துச்சு. அகெயின் வந்து இந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி இருந்துச்சு. இந்த இடம் நல்ல ஒரு ஃபால் ஆனாலும் கூட எக்ஸாக்டாக நம்ம நம்பர் பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதுதான் சொல்லியிருந்தோம், 50% ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த டேயில் வந்து ட்ரேட் பண்ணாமலேயே நம்ம அவாய்ட் பண்ணலாம். நமக்கு 100% எப்போல்லாம் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கிற செட்டப் இருக்கிறோம் அந்த டேட்டில் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அது அப் சைடாக இருந்தாலும் சரி இல்லை டவுன் சைடாக இருந்தாலும் சரி நம்ம நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு சைட்வேயான ஒரு மார்க்கெட்டில் நாம என்ட்ரி பண்ணாமல் அவாய்ட் பண்ணாலே நம்மளுடைய கேபிட்டலை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் சார்ட்டு. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே அப் சைட் அண்ட் ரெட் கலர்ஸ் எல்லாமே நமக்கு டவுன் சைட் டார்கெட். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த ஹை வந்து கட் ஆகலை. இந்த ஹை கட் ஆகலை அப்படிங்கும்போது நமக்கு இன்டிமேட் வந்து டவுன் சைடு தான் கொடுக்குறாங்க. பட் நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் படி நம்ம வந்து அப் சைடு தான் பார்க்குறோம். அப்படிங்கிற பட்சத்தில் அகெயின் வந்து இந்த கேண்டிலே வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ரிவர்ஸ் ஆகலை. அகெயின் வந்து இந்த கேண்டில் வந்து உடைக்கும் பொழுது பெரிய ஒரு ரெட் கேண்டில் போடும் பொழுது நமக்கு இந்த லைன் வரைக்குமே நமக்கு டச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த லைன் வரைக்குமே நமக்கு டச் ஆகலை. நாம் அதனாலேயே பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு என்ட்ரியுமே இன்னைக்கு எடுக்கலை. ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுக்கும் பொழுதே பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஒரு கிரீன் கேண்டில், இது ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு கேண்டிலாக இருந்தாலும் கூட நாம என்ட்ரி எடுத்திருக்கலாம். பட் நல்ல ஒரு கிரீன் கேண்டில் அகெயின் வந்து இந்த நம்பர்ல டச் ஆகும் பொழுது பாருங்க, சூப்பராக நம்மளுடைய செகண்ட் டார்கெட்டான இந்த நம்பர்ஸை வந்து ஈஸியாக வந்து
அதாவது 551 530லேருந்து 753 வந்து ஈஸியாக ஒரு மொமெண்டம் வந்து இருந்துச்சு. அகெயின் வந்து எத்தனை கேண்டில் வந்து இந்த இடத்துலயே ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. இதில் இருந்து நமக்கு அப்சைட் வந்து இந்த டார்கெட் வந்து போக முடியாமலேயே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய நம்பர்ஸ் நம்மளுடைய 51,757 பட் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 51,783 பக்கத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இதனால தான் சொல்கிறோம் அந்த 50% ப்ராபபிலிட்டி இருக்கிற டேட்லலாம் நாம் வந்து என்ட்ரி எடுக்காமல் அவாய்ட் பண்ணாலே நம்மளுடைய கேபிட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரியான டேல வந்து நம்ம முன்னாடி அதாவது ஒன் டே பிஃபோரே ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிடுறோம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு சைட்வேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நிஃப்டியில் ஒரு சின்ன ட்ரை பண்ணோம். பட் எந்த ஒரு காலுமே நமக்கு அபவ் 8 ரூபீஸ்க்கு மேலே ஹிட் ஆகாதனால நம்ம இன்னைக்கு நிஃப்டிலையும் என்ட்ரி எடுக்கல, பேங்க் நிஃப்டிலும் நம்ம எந்த ஒரு என்ட்ரியுமே எடுக்கல. பட் ஆப்ஷன்ஸில் அதாவது ஸ்டாக்ஸில் வந்து என்ட்ரி எடுத்தோம். அது என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்துக்கலாம். நாம் வந்து லவ்ராஸ் லேப்லேயே வந்து லவ்ராஸ் லேபோட செட்டப் படி நாம் நல்ல ஒரு அப்சைட் இன்னைக்கு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட இந்த கேண்டில்லையே 435 கால் ஆப்ஷன் வந்து நாம் எடுக்க சொல்லியிருந்தோம். அரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அபவ் 7 மேலே அதாவது அபவ் 7 ரூபீஸ் மேலே நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து 9, 10 and 12 அப்படிங்கிற மாதிரி. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 6 தான். 1 ரூபீ ஸ்டாப் லாஸில் நம்ம வந்து இதை எடுக்க சொல்லியிருந்தோம். பட் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் 8 ஆகலை. அரவுண்ட் 8.40 or 45 வரைக்குமே நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது 435 கால் ஆப்ஷன் வந்து நமக்கு அரவுண்ட் 7 ரூபீஸில் கிடைச்ச என்ட்ரி வந்து 8.40 வரைக்குமே நமக்கு போச்சு. பட் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. டார்கெட் வந்து 9.9, 10 and 12 அப்படிங்கிற மாதிரியான ஒரு டார்கெட் நமக்கு. பட் நம்மளுடைய டார்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து இருந்துச்சு. நம்ம ஒன்ஸ் வந்து மார்க்கெட் 3:15 டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 ரூபீஸில் வந்து ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருந்தோம். அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து 8 ரூபீஸில் சொல்லியிருந்தோம். 7 ரூபீஸில் எடுத்த காலுக்கு வந்து 8 ரூபீஸில் ட்ரைல் பண்ண சொன்னோம். பட் 3:30க்கு முன்னாடியே நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து ஹோல்ட் பண்ணலை. பட் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதாவது 435 லவ்ராஸ் லேப் வந்து ஹோல்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இருந்துச்சு. பட் நம்மளுடைய ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நோ இஷ்யூஸ். நம்ம நெக்ஸ்ட் டே வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் இதுலையுமே நம்ம நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸிட் பண்ணோம். அது என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம், எப்போ அந்த என்ட்ரி கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். மற்றும் அதில் லைவ் மார்க்கெட்டான நல்ல அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே பார்த்து நீங்கள் லைவ் மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம லவ்ராஸ் லேப் மட்டும் இல்லாமல் அகைன் வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அது என்ன அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்கை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அதாவது இந்த ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஹை வந்து கட் ஆகிறது வந்து ரொம்ப ரேர். அப்படி கட் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஃபார்முலாவில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ஃபால் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து கிட்டத்தட்ட இங்கே அதாவது நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100,146 அபவ் வந்து பை பண்ண சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து இன்னையோட டே லோ அதாவது 11 கிட்டத்தட்ட லோ பார்த்தீங்க அப்படின்னா 1135 வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸு. இதை வந்து ஹோல்ட் பண்ணலாம். இதனுடைய டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே பார்த்துக்கோங்க. இதனுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம 1160 சொல்லியிருந்தோம். பட் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இன்னைக்கு ஹிட் ஆயிடுச்சு. எப்போ வந்து இந்த ஹை கட் ஆகுதோ அப்போவே பாருங்கள் மொமெண்டம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்மளுடைய கால் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 1146 வந்து நம்மளுடைய என்ட்ரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. அகைன் வந்து நம்மளுடைய செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட்டுக்காக நம்ம ஒரு ஆப்ஷன் எடுத்து அதை ஹோல்ட் பண்ணுறோம். அதையும் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம், எந்த டைமில் வந்து மொமெண்டம் கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியான எல்லா டீட்டெயிலும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் பார்த்துக்கலாம். இப்போ நாளையோட மார்க்கெட் எப்படி இருக்கும், கம்மிங் டேஸில் மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நம்ம லாஸ்ட் வீக்லேருந்தே சொல்லிட்டு இருக்க மாதிரியே தான் நமக்கு வந்து 18th டே கேண்டில் வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டில். அதே மாதிரி
நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் டே கேண்டில், அதாவது 3rd ஜூன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேண்டில் அப்படின்னும் 18th டே கேண்டில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கேண்டில் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 18th கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்து இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ என்கல்ஃப் ஆனாலும் கூட நேத்தியோட ப்ரெடிக்ஷனை நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து 18th டே கேண்டில் வந்து ஃபுல்லாகவே என்கல்ஃப் ஆகி நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆனாலும் கூட நமக்கு டவுன் சைட் போகிறதுக்கான எந்த ஒரு இன்டிமேஷனும் இது வரைக்குமே கிடைக்கல. அது ஏன் அப்படின்னா நாம் நல்ல ஒரு புல்லி சென்டிமெண்ட்டில் தான் மார்க்கெட் இருக்காங்க. நமக்கு பொறுமையாக மார்க்கெட் வந்து இந்த டே, அதாவது கிட்டத்தட்ட இந்த ஹை கட்டானதுலேருந்தே பொறுமையாக மார்க்கெட் வந்து ரெட் கலர் கேண்டிலாக இருந்தாலும் கூட நம்ம நல்ல ஒரு கொஞ்சமாக நாளும் நம்ம அப்சைடில் தான் இருக்கும். அதனால இப்போ வரைக்குமே நமக்கு டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னுமே நமக்கு வந்து ஹிட் ஆகலை. 18th டே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை அண்ட் லோவில் வந்து மார்க்கெட் வந்து இன்னுமே ஹையும் கட் ஆகாமல் லோவும் கட் ஆகாமல் அந்த ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. ஹை கட் ஆகும் பொழுது நமக்கு கம்மிங் ஜூன் அண்ட் ஜூலை மந்த் ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்ல ஒரு அப்சைட் ராலி எதிர்பார்க்கலாம். லோ கட் ஆகும் பொழுது மட்டுமே நாம் வந்து டவுன் சைடுக்கு வந்து நாம் என்ட்ரி வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அப்சைட் அண்ட் டவுன் சைடு வந்து நமக்கு கட் ஆகலைனால நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருக்கலாம். ஒன்ஸ் ஹை கட் ஆகும் பொழுது அப் சைடு அண்ட் டவுன் கட் ஆகும் பொழுது நமக்கு டவுன் சைடு டார்கெட் நம்ம எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் இன்ட்ராடே லெவல்ஸ் படியே நம்ம எடுக்கலாம். நாளையோட ப்ரெடிக்ஷன் படியே சேம் தான். நாளைக்கு வந்து 50% ஆஃப் மொமெண்டம் தான் நாம் எதிர்பார்க்கிறோம். நல்ல ஒரு மொமெண்டம் தரதுக்கான செட்டப்பில் வந்து நிஃப்டி இல்லை. நல்ல ஒரு செட்டப்னா 100% நம்ம சொல்லலாம். 100% நல்ல ஒரு செட்டப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் நாளையோட ப்ரெடிக்ஷன் படி 50%க்கு தான் சான்சஸ் இருக்குது. 100%க்கு வந்து சான்சஸ் இல்லை. பார்க்கலாம் இன்ட்ராடே படி நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளையோட லைவ் மார்க்கெட்டில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட 5 minutes டே சார்ட்டு. இது பேங்க் நிஃப்டியில் நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரியே நிஃப்டியில் வந்து எப்படி வந்து 3rd ஜூன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோமோ அது மாதிரியே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6th ஜூன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 6th ஜூனோட கேண்டில் வந்து நாம் இதில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். பாருங்கள், 6th ஜூனோட கேண்டில் இருந்தே மார்க்கெட் வந்து ஹை கட் ஆனாங்க அப்படின்னா அப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th டேலேயே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அது மாதிரியே மார்க்கெட் வந்து 6th டே ஹை கட் ஆனதுமே நல்ல ஒரு மொமெண்டமில் தான் இருக்காங்க. மார்க்கெட் வந்து எல்லாருமே வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி இல்லை நமக்கு வந்து ஆல் டைம் ஹைல இருக்காங்க, மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக டவுன்ஃபால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், இன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் வந்தாலும் கூட மார்க்கெட் இன்னைக்கு கிரீனில் தான் முடிச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் நல்ல ஒரு புல் சைடில் தான் இருக்கும். நிஃப்டியும் அப்படி தான். நமக்கு எப்போ வந்து 18th டேயோட கேண்டில் வந்து கட் ஆகுதோ அப்போ வந்து நாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வரும்போது நம்ம நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கால் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நிஃப்டியை அதாவது பேங்க் நிஃப்டியில் வந்து எப்படி 18th டேயோ சேம் வந்து பேங்க் நிஃப்டிலையும் 18th டே கேண்டில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 18th டே கேண்டில் பக்கத்துலலாம் வரும்பொழுது கூட நம்ம அப்சைட் தான் ட்ரை பண்ணுவோம். ஒன்ஸ் 18th டேயோட கேண்டில் வந்து கட் ஆகும் பொழுது மட்டும்தான் நம்ம டவுன்ஃபாலுக்கு எதிர்பார்க்கலாம். பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே நாளைக்கு 50% ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. 100% ப்ராபபிலிட்டி இல்லை. ஸோ நமக்கு நாளைக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் லைவ் மார்க்கெட்டில். பட் நாம் மஸ்ட் ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற டேட் வந்து நாளைக்கு இல்லை. இப்போ நம்ம நாளையோட இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மற்றும் நம்ம டே 1ல இருந்தே ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து 90% ஆஃப் ப்ராபபிலிட்டி வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். அதாவது நமக்கு என்ன சைடு பிரேக் ஆகுதுன்னு தெரியல, நம்ம மார்னிங் வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம், அது கால் சைடாக புட் சைடான்னு தெரியல அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கண்டிப்பாக உங்களை நல்ல ஒரு ட்ரெண்டில் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேக்டஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு வாட்ச் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு. இது ஸ்டாக் டு வாட்ச். நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் HDFC லைஃப், இண்டஸ் டவர், பல்ராம்பூர் சினி, RBL பேங்க், HDFC பேங்க், சோலா ஃபினான்ஸ், இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ். ஃபஸ்ட்டு 15 minutes ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் அப்படின்னா ஹை கட் ஆகும் பொழுது அப்சைட்,
லோ கட் ஆகும் பொழுது டவுன் சைடு எடுத்துக்கோங்க. நம்ம நேற்று ப்ரிடிக்ட் பண்ண இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன ஸ்டாக் கொடுத்துருந்தோம் அதனுடைய பெர்ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்ரிடே பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நாம் கொடுக்குற ஸ்டாக்ஸ் எல்லாமே டே கேண்டில் வந்து உதாரணத்துக்கு இதுதான் டே கேண்டில் அப்படின்னா அந்த டே கேண்டிலோட ஹை கட் ஆகும்போது நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் பை பண்ணிவிட்டு அதனுடைய லோலியே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா கமிங் டேஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், இது எல்லாமே நாளைக்கு நாம் என்ன ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். அதையுமே நீங்கள் பேஸாக வச்சு லைவ் மார்க்கெட் அப்டேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நீங்கள் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையுமே பார்த்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாகவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து மற்ற வியூஸ்க்குமே அது கொண்டு போய் சேரும். மற்றும் நம்ம டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாகவுமே உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் லைஃபுக்கு வந்து ரொம்பவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் நம்மளுடைய சேனல் வந்து உங்களுக்கு கம்மிங் டேஸில் நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருக்கவும் நீங்கள் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.